வெல்கம் டு வாய்ஸ் ஆஃப் தமிழ் வீவர்ஸ். தமிழக வெற்றி கழகத்தினுடைய திருச்சி பரப்புரை கூட்டத்தை எல்லாருமே பார்த்துருப்பீங்க. ரொம்பவே சிறப்பாக தளபதி அவர்களுடைய திருச்சி பிரச்சாரம் நடந்து முடிஞ்சிருக்குது. முதல்ல தளபதி அவர்கள் திருச்சி கிழக்கு தொகுதியில் வேட்புமனு தாக்கல் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் அவருடைய பிரச்சார கூட்டத்தை ஆரம்பிச்சாரு. இதில் நாம் எல்லாருமே லைவ் பார்த்துருப்போம். நம்மள நிறைய பேர் ஸ்பாட்டுக்கே போயிட்டு தளபதி அவர்களுடைய ஸ்பீச்சை கேட்டிருப்பாங்க. அந்த இடத்துல நடந்த நிகழ்வுகள் எல்லாத்தையுமே பார்த்துருப்பாங்க. இருந்தாலுமே தளபதி அவர்களுடைய இந்த திருச்சி பரப்புரை கூட்டத்தில் நாம் எல்லாரும் நோட்டீஸ் பண்ணி பார்க்கக்கூடிய பல விஷயங்கள் இருக்குது. அது எல்லாத்தையும் பற்றி தான் இன்றைக்கி நாம் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அதில் முதல் இடத்துல இருக்கக்கூடியது என்ன அப்படின்னு பார்த்தா, ரொம்ப தரமாக மாசாக இருந்த தளபதி அவர்களுடைய ரோட் ஷோ பற்றி தான் முதல்ல பேச போகிறோம். இதில் இவ்வளவு நாட்களாக தாவேகாவினுடைய தொண்டர்களும் சரி, தாவேகாவினுடைய முக்கிய நிர்வாகிகள் தாவேகா தரப்பில் இருந்து தேர்தல் ஆணையத்துக்கிட்ட எதுக்காக ரோட் ஷோ கேட்டுக்கிட்டே இருந்தாங்க அப்படின்றதுக்கான பதில் இன்னைக்கு கிடைச்சிருக்கு. ஏன் அப்படின்னா, தளபதி அவர்கள் இந்த தேர்தல் தேதியை அறிவிச்சதுக்கு அப்புறம் ரெண்டாவது நாளாக பிரச்சாரத்தை மேற்கொள்கிறாரு. முதல்ல பார்த்தோம் அப்படின்னா பெரம்பூர்லையும் அதுக்கப்புறம் கொளத்தூர்லையும் பிரச்சாரத்தை மேற்கொண்டாரு. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா இப்போ திருச்சியில் பரப்புரையை மேற்கொண்டிருக்கிறாரு. இதில் ரெண்டு இடத்தையுமே நீங்கள் எடுத்து நோட்டீஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே நல்லாவே புரியும். அதாவது கொளத்தூர்லையும் சரி பெரம்பூர்லையும் சரி அங்கே பிரச்சாரம் மேற்கொள்றதுக்கு போகும்போது ரோட் ஷோ அப்படின்றது தளபதி அவர்களுக்கு அனுமதி கொடுக்கல. ஸோ அங்கே பார்த்தோம் அப்படின்னா தளபதி அவர்களை வழியில் அவர் போகும்போதெல்லாம் சுற்றி இருக்கக்கூடிய தொண்டர்கள் ரசிகர்கள் அவரை பார்க்கணும் அப்படின்னா அவர் முன் சீட்ல உட்கார்ந்துருக்கக்கூடிய அந்த விண்டோ வழியா மட்டும்தான், அந்த மிரர் வழியா மட்டும்தான் தளபதியை பார்க்க முடியும். ஸோ அதனால தளபதி எப்படியாவது பார்த்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் தளபதி அவர்களுடைய வாகனத்துக்கு ரொம்ப நெருக்கமா பல தொண்டர்கள் நெருங்கி போனாங்க. அங்க ஒரு கூட்ட நெரிசல் ஏற்பட்டது. தளபதி அவர்களுடைய வாகனம் மூவ் ஆக முடியாத நிலைமை ஏற்பட்டது. அதுக்கு போலீசாரினுடைய பாதுகாப்பும் அங்க கொளத்தூர்ல எல்லாம் கிடைக்கல. அதுவும் ஒன் ஆஃப் த ரீசன் தான். இதுவும் ஒன் ஆஃப் த ரீசனா இருக்குது. ஸோ தளபதி அவர்கள் இங்க திருச்சியில பார்த்தோம் அப்படின்னா அவருக்கு ரோட் ஷோக்கு அனுமதி வழங்கினதுக்கு அப்புறம் அவர் வாகனத்தின் மேல பரப்புரை மேற்கொள்ளும் போது எப்படி நின்று பேசுவாரோ அது போல வாகனத்தின் மேல நின்னே அந்த வழியில வரும்போது நிறைய தொண்டர்கள் ரொம்ப நெருக்கமா வராம தூரத்துல இருந்தே தளபதி அவர்களை பார்க்கக்கூடிய ஒரு சிறப்பான வாய்ப்பு இருந்தது. அதனால அந்த நெருக்கடி அப்படின்றது பாதி அளவா குறைஞ்சிருந்தது அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ நீங்க கொளத்தூர் பெரம்பூர்ல நடந்த அந்த பரப்புரை கூட்டத்தையும் இங்க திருச்சியில நடந்த இந்த பரப்புரை கூட்டத்தையும் எடுத்து வச்சு கம்பேர் பண்ணி பார்த்தீங்கனாலே இந்த ரோட் ஷோ எதுக்காக தாவேகாவினர் கேட்டுக்கிட்டு இருந்தாங்க அப்படின்றதுக்கான பதில் உங்களுக்கே தெரியும். அடுத்ததா ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா, போலீசாருடைய காவல்துறையின் பாதுகாப்பு அப்படின்றத பத்தி நம்ம பேசியே ஆகணும். திருச்சியில காவல்துறையினுடைய ஏற்பாடுகள், தாவேகா பிரச்சார கூட்டத்துக்கு காவல்துறை கொடுத்த பாதுகாப்பு அப்படின்றது ரொம்பவே சிறப்பா இருந்தது. அவங்களுக்கு நாம இந்த தருணத்துல ஒரு பாராட்ட கண்டிப்பா கொடுத்தே ஆகணும். நீங்க அந்த லைவ் வீடியோல பார்த்திருந்தீங்கனாலே உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அந்த தளபதி அவர்களுடைய வாகனம் வரக்கூடிய அந்த வழி எல்லாத்தையுமே போலீசார் கிளியர் பண்ணி வச்சிருந்தாங்க. அதே போல தளபதி அவர்களுடைய வாகனத்தை சுத்தி அவ்வளோ போலீஸ் இருந்ததை நம்மளால பார்க்க முடிஞ்சது. தளபதி அவர்களுடைய வாகனத்துக்கு முன்னாடி போலீஸ் வாகனமும் ஒன்று வந்துட்டு இருந்தது. அந்த அளவுக்கு போலீசாருடைய பாதுகாப்பு ரொம்ப சிறப்பாக கொடுத்திருந்தாங்க. அதே போல திருச்சியில அந்த பரப்புரை செய்யக்கூடிய இடத்திலையும் போலீசாரனுடைய பாதுகாப்பும் ஏற்பாடுகளும் ரொம்பவே சிறப்பா இருந்தது. தொண்டர்களுக்கும் தளபதியோட வாகனத்துக்கும் இடையில தடுப்பு கம்பிகள் எல்லாம் அமைத்து பக்காவா ஏற்பாடுகளை பண்ணியிருந்தாங்க. தளபதி அவர்களுடைய வாகனமும் ரொம்பவே சீக்கிரமா அந்த வழியை கடந்து பிரச்சாரம் செய்யக்கூடிய இடத்துக்கு வந்து நின்றிருந்தது. தளபதி அவர்களும் ரொம்பவே சிறப்பா 10 நிமிட பேச்சு அப்படின்றத கொடுத்திருந்தார். இதுல நம்ம எல்லாருக்கும் ஒரு கேள்வி வரலாம், எப்படி இப்ப மட்டும் காவல்துறை இவ்வளவு சிறப்பான ஏற்பாடுகளையும் பாதுகாப்புகளையும் கொடுத்திருக்கிறாங்களே, இதுக்கு முன்னாடி ஏன் கொடுக்கல அப்படின்ற ஒரு கேள்வி வரலாம். இதுக்கு முன்னாடி கொளத்தூர்ல பிரச்சனை நடந்தது இல்லையா, மார்ச் 30ஆம் தேதி பிரச்சனை நடந்தது. காவல்துறையினுடைய பாதுகாப்பு சரியா இல்லை அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை தாவேகாவினருடைய தரப்புல இருக்கக்கூடிய முக்கியமான நிர்வாகிகள் எடுத்து வச்சிருந்தாங்க, ஆதவர்ஜன் அவர்கள் உட்பட. ஸோ அவங்க எல்லாருமே தாவேகா தரப்புல தேர்தல் ஆணைய அதிகாரி கிட்ட புகாருமே கொடுத்திருந்தாங்க அப்படின்றத நம்ம ஆல்ரெடியே சொல்லியிருந்தோம். ஸோ அந்த சமயத்திலேயே தேர்தல் ஆணைய அதிகாரி அர்ச்சனா பட்நாயக் இருக்காங்களே, அவங்க கிட்ட ஆதாரங்களோட எல்லாத்தையுமே தாவேகாவினர் சமர்ப்பிச்சிருக்கிறாங்க. கொளத்தூர்ல இந்த மாதிரி சம்பவங்கள் நடந்தது, சரியான காவல்துறை பாதுகாப்பு இல்லை, ஏகப்பட்ட பஸ்ஸை உள்ள விட்டுருக்குறாங்க, குப்பை வண்டியை உள்ள விட்டுருக்குறாங்கன்னு ஆதாரத்தோட எல்லா விஷயங்களையும் போயிட்டு விளக்கப்படுத்தி ஒரு புகாரை கொடுத்திருக்கிறாங்க. அதுக்கப்புறம் தேர்தல் ஆணைய அதிகாரி அர்ச்சனா பட்நாயக் என்ன பண்ணாங்க அப்படின்னா, தமிழ்நாட்டினுடைய பொறுப்பு டிஜிபி இருக்கார் இல்லையா, அவருக்கு ஒரு கடிதம் எழுதியிருந்தாங்க, உத்தரவுமே போட்டிருந்தாங்க. முதல்ல என்ன பண்ணாங்க அப்படின்னா விளக்கம் கேட்டிருந்தாங்க.
ஏன் வந்துட்டு தொடர்ந்து தாவேகாவினருடைய பரப்புரை கூட்டத்தில் பொதுக்கூட்டத்தில் மட்டும் இந்த மாதிரி சம்பவங்கள் நடக்குது? அப்போ தாவேகாவினர் குற்றச்சாட்டு வைக்கிற மாதிரி நீங்க வந்து சரியான பாதுகாப்பை கொடுக்கறது இல்லையா? பாரபட்சமா பாதுகாப்பை கொடுக்குறீங்களா? உங்களுடைய தரப்புல இருந்து விளக்கத்தை சொல்லுங்க, நீங்க என்ன பாதுகாப்பு ஏற்பாடுகளை பண்ணியிருந்தீங்க, அதுக்கான விளக்கத்தை கொடுங்க அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. ஸோ அந்த விளக்கம்லாம் கேட்டதுக்கு அப்புறம் தான் கடைசியா அர்ச்சனா பட்நாயக் தேர்தல் ஆணைய அதிகாரி என்ன பண்ணாங்க அப்படின்னா டிஜிபி அவர்களுக்கு ஒரு உத்தரவை போட்டிருந்தாங்க. ஸோ அனைத்து கட்சிகளுக்கும் ஒரே மாதிரியான பாதுகாப்பை வந்துட்டு கொடுக்கணும், பாதுகாப்பு ஏற்பாடுகளை பாரபட்சம் இல்லாம அனைத்து கட்சிகளுக்கும் ஒரே மாதிரி கொடுக்கணும் அப்படின்ற ஒரு உத்தரவை போட்டிருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் திருச்சி பரப்புரை கூட்டத்தில் தாவேகாவினருக்கு காவல்துறை மூலமா முழுமையான பாதுகாப்பு அப்படின்றது கொடுக்கப்பட்டிருக்குது. ஸோ இதே போல விஜய் அவர்களுடைய அடுத்தடுத்த பிரச்சார கூட்டத்திலையும் காவல்துறையினர் இந்த மாதிரி முழுமையான பாதுகாப்பு கொடுக்கணும் அப்படின்றது தான் தாவேகா தொண்டர்களுடைய கோரிக்கையாகவும் தாவேகாவினருடைய கோரிக்கையாகவும் வைக்கப்படுது. ஸோ இதே போல பாதுகாப்பு கிடைக்கும் அப்படின்னு நம்புவோம். அடுத்த முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, தளபதி அவர்களுடைய வாகனம் அந்த பிரச்சாரம் நடக்கக்கூடிய இடத்தை நோக்கி நகர்ந்து வந்துகிட்டே இருக்கும்போது என்ன நடந்தது அப்படின்னா, சுத்தி நிறைய தொண்டர்கள் வந்துட்டு இருந்தாங்க. ஆனா முன்னாடி இருந்த அளவுக்கு நெருக்கடி அப்படின்றது அதிகமா இல்லை. ஏன் அப்படின்னா தளபதி அவர்கள் ரோட் ஷோ பண்ணி மேல நின்று எல்லாருக்கும் கை காமிச்சிட்டு இருந்ததுனால ஒரு கிட்டக்க வாகனத்தை நோக்கி நெருங்கி வரக்கூடிய அந்த ஒரு அச்சுறுத்தல் அப்படின்றது இல்லை. ஸோ ஓரளவுக்கு நார்மலாகவே போயிட்டு இருந்தது. ஸோ அப்படி இருந்தும் கூட என்ன நடந்தது அப்படின்னா, தளபதி அவர்களுடைய வாகனம் ரைட் சைடு வந்துட்டு இருந்தது. லெஃப்ட்ல பார்த்தோம் அப்படின்னா ஒருத்தவங்க 2 பேர் வந்து பைக்ல போயிட்டு இருந்தாங்க, ஒரு லேடியும் ஒரு ஜென்னும் வந்துட்டு பைக்ல போயிட்டு இருந்தாங்க. ஸோ அப்படி போயிட்டு இருக்கும்போது என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, டக்குன்னு ஸ்லிப் ஆகி அவங்க வண்டியிலேருந்து 2 பேரும் கீழே விழுந்துட்டாங்க. கீழே விழுந்தோன்னே இந்த சைடு என்ன நடக்குது அப்படின்னா, தளபதி விஜய் அவர்கள் மேலே நின்றுட்டு இருக்காங்க இல்லையா வாகனத்து மேலே, அவங்க வந்து லெஃப்ட்ல திரும்பி பார்த்துட்டாங்க. பார்த்தோன்னே தளபதி அவர்கள் கொஞ்சம் கூட யோசிக்காம டக்குன்னு வண்டியை விட்டு கீழே இறங்கி அவங்க கிட்ட போயிட்டாரு. அதாவது அவர் நின்றுக்கிட்டு அவருடைய நிர்வாகிகள் உள்ள வண்டிக்குள்ள உட்காந்துருக்குறாங்க, நீங்க போய் பாருங்க என்னாச்சுன்னு பாருங்க அப்படிலாம் சொல்லலை. சடனா அந்த நிமிஷமே வண்டியை நிறுத்த சொல்லி கடகடன் கீழே இறங்கி வந்து அவங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணி ஒன்றும் ஆகலைல்ல பார்த்து போங்க அப்படின்ற மாதிரி அவங்க கிட்ட பேசிட்டு அவங்கள அனுப்பிட்டு திரும்ப வந்து வண்டியில் ஏறினாரு. ஸோ இதுதான் தளபதி. ஸோ உண்மையாகவே அந்த நிகழ்வை பார்க்கும்போது ரொம்பவே நெகிழ்ச்சியாக இருந்தது. அந்த வீடியோ பார்த்துருக்க உங்களுக்கும் வந்துட்டு அப்படிதான் ஃபீல் ஆயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். எப்படி இருந்தது அப்படின்றத நீங்கள் கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்த முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இதுதான்ப்பா ஃப்ரேமு பாருங்க அப்படின்னு சொல்ற அளவுக்கு ஒரு சம்பவம் ஒரு காட்சி நடந்தது. தளபதி அவர்கள் அந்த பிரச்சாரம் நடக்கக்கூடிய இடத்தை வந்துட்டு செலக்ட் பண்ண விதம், அது எந்த இடம் அப்படின்னு பார்த்தா தளபதி அவர்களுக்கு பின்னாடி எம்ஜிஆர் அவர்கள் இருக்கிற மாதிரி ஒரு ஃப்ரேம் தான் இன்னைக்கு வந்துட்டு நமக்கு கிடைச்சிருந்தது. ஸோ எம்ஜிஆர் அவர்களுடைய சிலை இருக்கக்கூடிய இடத்துக்கு முன்பா தளபதி அவர்களுடைய பிரச்சார வாகனத்தை நிறுத்தி தான் தளபதி அவர்கள் பிரச்சாரத்தையே மேற்கொண்டாங்க. ஸோ முதல்ல பிரச்சார வாகனம் அந்த இடத்துல போய் நின்னதுக்கு அப்புறம் தளபதி அவர்கள் இறங்கி போய் எம்ஜிஆர் அவர்களுக்கு மரியாதை செலுத்தி மாலை அணிவித்ததுக்கு அப்புறம் தான் இறங்கி வந்து பிரச்சார வாகனத்துக்கு மேலே நின்று அவருடைய பிரச்சார பேச்சையே ஆரம்பிச்சாரு. ஸோ அந்த சமயத்தில் நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும், தளபதி அவர்கள் முன்னாடி நின்று ஸ்பீச் கொடுத்துட்டு இருப்பாங்க, பின்னாடி எம்ஜிஆர் அவர்களுடைய சிலை இருக்கும். ஸோ ஒரே ஃப்ரேம்ல எம்ஜிஆர் அவர்கள் விஜய் அவர்கள் அப்படின்ற மாதிரி நமக்கு காட்சி இருந்தது. அந்த காட்சியை பார்க்கும்போது அவ்வளோ ஒரு சிறப்பாக இருந்தது. ஏன் அப்படின்னா தளபதி அவர்கள் இதுக்கு முன்னாடி அரசியலுக்கு வந்ததுக்கு அப்புறம் அவர் பேசின பல மேடைகளில் எம்ஜிஆர் அவர்களை பற்றி நிறைய விஷயங்களை பேசியிருக்கிறாரு. அவருடைய ஆட்சியை உதாரணமாக வச்சு இவருடைய ஆட்சி இருக்கும் அப்படின்ற மாதிரி பல விஷயங்களை வந்துட்டு பேசியிருக்கிறாரு. ஸோ அப்படி இருக்கும்போது இப்படிப்பட்ட ஒரு ஃப்ரேம்ல விஜய் அவர்கள் இன்னைக்கு ஸ்பீச் கொடுத்தது கூடுதல் சிறப்பாகவே இருந்தது அப்படின்னு தான் சொல்லியாகணும். ஸோ அடுத்ததா தளபதி அவர்களுடைய ஸ்பீச், அதாவது அவருக்கு 10 நிமிஷம் அப்படின்றது கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த 10 நிமிஷத்துக்குள்ள எந்தெந்த விஷயத்தெல்லாம் நோட் பண்ணி அவரால் கவர் பண்ணி பேச முடியுமோ அது எல்லாத்தையுமே வந்து பேசியிருந்தாரு. சிலிண்டர் தட்டுப்பாடை பற்றி பேசியிருந்தாரு. சிலிண்டர் தட்டுப்பாடு ஆயிருக்கிறதுக்கு இவங்களுடைய அலட்சியம், அதாவது முன்னெச்சரிக்கையாக இல்லாததுதான் காரணம். யாரோடதுன்னா பிஜேபி ப்ளஸ் டிஎம்கே வந்து 2 பேரும் முன்னெச்சரிக்கையாக இல்லாததுதான் காரணம் அப்படின்ற மாதிரி அவங்க மேலேயும் குற்றச்சாட்டுகளை வச்சு பேசியிருந்தாரு. ஸோ டிஎம்கேவும் பிஜேபியும் ஒன்று தான் அப்படின்ற மாதிரியும் ஒரு ஸ்டேட்மெண்ட்டை தளபதி அவர்கள் இன்னைக்கு எடுத்து வச்சிருந்தாரு. அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா 100% நேர்மையான ஆட்சி அப்படின்றது தமிழக வெற்றி கழகத்துக்கிட்ட இருக்கும். எங்களுக்கு வந்துட்டு ஒரு முறை வாய்ப்பு கொடுங்க அப்படின்ற மாதிரி தளபதி அவர்கள் மக்கள் கிட்ட வாக்கு கேட்ட விதம் அப்படின்றது ரொம்ப சிறப்பாக இருந்தது. டைரக்டாக மக்களோட கனெக்ட் ஆகுற மாதிரி அவர் வந்து வாக்கு கேட்டிருந்தாரு. ஸோ தயவு செஞ்சு எங்களுக்கு ஓட்டு செலுத்துங்க, ஒரே ஒரு முறை உங்களுடைய அண்ணனுக்கு, உங்களுடைய பிள்ளைக்கு, உங்களுடைய தம்பியாக இருக்கக்கூடிய எனக்கு வாய்ப்பு கொடுங்க அப்படின்ற மாதிரி ரொம்ப சிறப்பாக வந்துட்டு வாக்கு கேட்டிருந்தாரு.
அதுக்கப்புறம் பார்த்துருந்தோம் அப்படின்னா குறிப்பாக அந்த திருச்சி பகுதியில் இருக்கக்கூடிய திமுகவினுடைய மந்திரி பற்றி, அமைச்சர் பற்றி ஒரு விஷயத்தை பேசியிருந்தாரு. KN நேரு அவர்கள் பற்றி ஏற்கனவே இடி வந்துட்டு என்னெல்லாம் அனுப்பியிருந்தாங்க அப்படின்றத வந்து நம்ம பார்த்துட்டு தான் இருக்கிறோம். 1000 கோடிக்கு மேலே நகராட்சி துறையில் மட்டும் ஊழல் நடந்திருக்குது. KN நேரு அவர்கள் மேலே நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்ற மாதிரி இடி ஏற்கனவே, அமலாக்கத்துறை ஏற்கனவே DGP அலுவலகத்துக்கு 3 முறை கடிதம் அனுப்பியிருந்தாங்க. ஆதாரம்லாம் இருக்குன்னு சப்மிட் பண்ணியிருந்தாங்க. நடவடிக்கை எடுக்க சொல்லி இப்போ வரைக்கும் புஷ் பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ அந்த விஷயத்தையும் விஜய் அவர்கள் எடுத்து வச்சு பேசியிருந்தாரு. அந்த ஒரு துறையில மட்டுமே திமுக ஆட்சியில இவ்வளவு ஊழல் நடந்திருக்குது, இவ்வளோ கோடி பணம் வந்துட்டு எடுத்திருக்கிறாங்க. அப்போ ஒரு துறையிலையும் எவ்வளவு நடந்திருக்கும் அப்படின்னு பாருங்க. மக்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகள், அதாவது டாய்லெட் தேவை அப்படின்றத கூட, அந்த டாய்லெட் வசதிகளை கூட ஒழுங்கா ஏற்படுத்தி கொடுக்காம இந்த அரசு இருக்குது. ஸோ நிறைய கிராமங்கள்ல, நிறைய ஊர்களில் கூட டாய்லெட் வசதி ஏற்படுத்தாம வச்சிருக்கிறாங்க. ஸோ அதனாலதான் இப்போ விளாத்திக்குளம் சம்பவம் கூட நடந்தது அப்படின்னு சொல்லி அது எல்லாத்தையுமே எடுத்து வச்சும் விஜய் அவர்கள் இன்னைக்கு பேசியிருந்தாரு. அடுத்தது இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, தாவேக்காவினுடைய பிரச்சார பாடல் அப்படின்னு சொல்லி ஒரு சாங் வெளியா இருக்கு இல்லையா? இந்த சாங் எல்லாருமே பார்த்துருப்பீங்க, பயங்கர வைபா இருக்குது. இதை தாண்டி இன்னொரு சிறப்பான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, தளபதி விஜய் அவர்களே இந்த சாங்ல இருக்கக்கூடிய சில லைனை வந்துட்டு திருச்சி பிரச்சார கூட்டத்தில் இன்னைக்கு வந்துட்டு பாடியிருந்தாரு. அது இன்னமுமே கூடுதல் சிறப்பாக, கூடுதல் வைபா இருந்தது அப்படின்னு தான் சொல்லணும். அடுத்ததா இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, தளபதி விஜய் அவர்கள் திருச்சியில பிரச்சார கூட்டத்துக்கு வரத்துக்காக, வேட்புமனு தாக்கல் செய்யறதுக்காக அவருடைய சென்னையில் இருக்கக்கூடிய அவருடைய வீட்டிலேருந்து கிளம்பி சென்னை விமான நிலையத்தை நோக்கி அவருடைய வாகனம் வந்துட்டு இருந்தது. அப்படி வந்துட்டு இருக்கும்போது அவருடைய வாகனத்தை பைக் ஓட்டிட்டு இருக்கக்கூடிய ஒரு நபர் வந்துட்டு கிராஸ் பண்ணார். அந்த வீடியோ நீங்க எல்லாருமே பார்த்துருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். அப்படி கிராஸ் பண்ணும்போது அவர் என்ன பண்ணாரு அப்படின்னா, தளபதி விஜய் அவர்களை ஒருமையில பேசி கரூர் இன்சிடென்ட்டை நோட் பண்ணி இந்த இடத்துல பேசியிருந்தாரு. இன்னைக்கு எத்தனை பேரோட உயிரை எடுக்க போறானோ அப்படின்ற மாதிரி ஒருமையில வந்துட்டு பேசியிருந்தாரு. அப்படி பேசிட்டு அவர் அந்த வாகனத்தை கிராஸ் கூட பண்ணல. அதே இடத்துலயே தளபதியினுடைய ரசிகை ஒரு சிறப்பான ரிப்ளை அவருக்கு கொடுத்து அந்த இடத்துல இருந்து ஓட விட்டுருந்தாங்க. பின்னாடி அவங்க விரட்டிட்டே போறாங்க. அவர் நிக்க கூட இல்லாம பயந்து முன்னாடி அவ்வளோ ஃபாஸ்டா வந்துட்டு ஓடிட்டாரு. கரூர் விவகாரம் எப்படி நடந்தது, என்ன நடந்தது அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே வந்துட்டு தெரியும். நடந்திருக்கவே கூடாத ஒரு விஷயம் அப்படி நடந்துருச்சு. அது வந்துட்டு ஒரு விபத்து. இருந்தாலும் அதாவது கரூர் விவகாரம் எப்படி நடந்தது, என்ன நடந்தது அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். இப்போ வரைக்கும் சிபிஐ விசாரணை அப்படின்றது போயிட்டு இருக்குது. ஸோ கரூர் விவகாரம் நடந்ததுலேருந்து இப்போ வரைக்கும் தளபதி அவர்கள் மேலே ஒரு கூட்டம் எவ்வளோ மோசமான விமர்சனங்களை எடுத்து வச்சிட்டு இருக்கிறாங்க அப்படின்றத நம்ம எல்லாருமே வந்துட்டு பார்த்துட்டு தான் இருக்கிறோம். ஸோ அப்படி இருக்கும்போது இப்படி ஒருத்தர் தளபதி அவர்களை ஒருமையில பேசிட்டு பப்ளிக்ல அந்த இடத்துல கிராஸ் பண்ணி போகும்போது ஒரு தளபதியோட ரசிகையா அவர் வந்துட்டு அந்த இடத்துலயே சரியான ரிப்ளையை கொடுத்து ஓட விட்டுருந்தாங்க. நீங்க எல்லாருமே அந்த வீடியோ வந்துட்டு பார்த்துருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இந்த விஷயங்கள் தான் திருச்சி பிரச்சார கூட்டத்தில் இன்னைக்கு நடந்தது. ஏப்ரல் 2ஆம் தேதி நடந்தது. ஏப்ரல் 3ஆம் தேதி பார்த்தோம் அப்படின்னா தளபதி விஜய் அவர்கள் புதுச்சேரிக்கு பிரச்சார கூட்டத்துக்கு போயிருக்கிறாரு. ஸோ அங்கே என்னெல்லாம் பேச போறாரு அப்படின்ற எதிர்பார்ப்போட நாம காத்திருந்து பார்ப்போம். அடுத்ததா பார்த்தோம் அப்படின்னா தளபதி விஜய் அவர்கள் நெல்லைக்கு பிரச்சாரத்துக்கு போக போறாரு அப்படின்ற மாதிரி ஒரு தகவலும் வெளியாயிருக்குது. அங்கேயும் ரோட் ஷோக்கு அனுமதி கிடைக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. ஸோ என்ன நடக்க போகுது அப்படின்றத நாம காத்திருந்து தான் பார்க்கணும். அடுத்தடுத்த பிரச்சாரங்களில் தளபதி அவர்களுடைய ஸ்பீச் எப்படி இருக்க போகுது, எந்தெந்த இடங்களுக்கு போகும்போது என்னெல்லாம் பேச போறாரு அப்படின்றத நாம காத்திருந்து தான் பார்க்கணும். ஸோ ஃபைனலி தளபதி அவர்கள் திருச்சி பிரச்சாரத்தில் கொடுத்த ஸ்பீச் எப்படி இருந்தது, அவர் பேசின விஷயங்கள்ல எந்த விஷயம் உங்களை இம்ப்ரெஸ் பண்ணுச்சு அப்படின்றத மறக்காம என்னுடைய கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. நாம அடுத்த பதிவுல சந்திக்கலாம்.